ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஜர்னின்னு கேட்டிருக்காங்க. லென்த்னாவே தானே டிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து இதில் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, அகெயின் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஸ்பீட் இன்டூ டைம்னு தெரியுமா? ஸோ இப்போ லெட் ஸ்பீடு எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர், டைமு ஒய் ஹவர்ஸ் வச்சுக்கிட்டோமா? அடுத்தது கொஸ்டின் டேரெக்டாகவே போயிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க. ஸ்பீடுனா நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோம், டைம்னா ஒய் எடுத்துருக்கோம், எக்ஸ் ஒய். ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் பிரகாரம் ஃபர்ஸ்ட் 60 km faster it would take 4 hours less than the scheduled time சொல்றாங்க. ஸோ ஒரு வாட்டி அந்த ட்ரெயினே ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க? 60 km per hour. அப்போ என்னது டிஸ்டன்ஸ்? என்னது டிஸ்டன்ஸ் கவர்டு எக்ஸ் ப்ளஸ் 6 ஒன்று, இன்னொன்று என்னது டைம், என்னது லெஸ்ஸுங்கிறதுனால ஒய் மைனஸ் 4. இவ்வளோ தான். ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஒய்ஏ ப்ளஸ் 6y மைனஸ் அப்புறமேட்டு என்ன ஆகும்? இப்படியும் மைனஸ் 4x மைனஸ் 24 கிடைக்கும். xy கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நான் இந்த ரெண்டையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். தட் இஸ் 4x மைனஸ் 6y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேண்டாம். ஏன்னா இது ரெண்டுக்குமே என்ன இருக்குது? காமன் இருக்காங்க. ஸோ அதை எடுத்துலாம் 2 டேபிள் போயிடும். 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12ங்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது த சேம் அதே தான், இதே மாதிரி மெத்தட் தான், பட் வேறு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் பிரகாரம் டிஸ்டன்ஸ் கவர்டு. இப்போ அதே ஒரு ட்ரெயின் திருப்பி எப்படி கவர் ஆயிருக்குன்னா, அண்ட் இஃப் த ட்ரெயின் வாஸ் ஸ்லோவர் பை 6 km, ஸோ எக்ஸ் மைனஸ் 6 அண்ட் would have a 6 hours more. அப்போ ஒய் ப்ளஸ் 6 லெஸ்ஸோ மோரோ அதை மட்டும் கவனிச்சு எழுதிங்கன்னா போதும். இது எல்லாம் ரொம்ப சேம் தான். ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு த சேம், அதே மாதிரி நம்ம இதே மாதிரி இன்ட்டு பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஒய் கிடைக்கும் மைனஸ் 6y ப்ளஸ் 6x மைனஸ் 36 கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? 6x மைனஸ் 6y மைனஸ் 36 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 36. இதில் எல்லாமே 6 காமன்னால எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது நாம் இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடே போயிடலாம். ஏன்னா எனக்கு அதை கொஞ்சம் இது இன்ட்டு பண்ண தேவையில்ல பாருங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். தட் இஸ் இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1ல் 2 6 ப்ளஸ் ஒய் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. தட் இஸ் 12 ப்ளஸ் 2y மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. தட் இஸ் வெறும் y கிடைக்கும். y மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கட்டுவல் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 12 மைனஸ் 24 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 24 கிடைக்கும். ஸோ அகைன் சப்ஸ்டியூட் y இஸ் ஈக்குவல் டு 24 இன் ஈக்குவேஷன். நம்ம புதுசாக போட்டது என்னது? தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 6 30. ஸோ கிடச்சிச்சு. ஸோ தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ஜர்னி. இன்னும் கொஸ்டினில் கேட்டாங்களோ தப்பு எழுதுங்க. லென்த் ஆஃப் த ஜர்னி என்னது? x இன்ட்டு y தான். x என்னது? 30 இன்ட்டு 24. உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 2 7 720. ஸோ 720 km. தட்ஸ்